BYD Atto 3, India's first sporty-born ESUV. Book a test drive today. Experience the electrifying performance. தாய பிரிஞ்ச குட்டி யானைய ட்ரோன் உதவியோட அம்மா யானையோட ஒண்ணு சேர்த்திருக்காங்க வனத்துறையினர். இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதெல்லாம் படத்துல மட்டும்தான் நடக்கும் நினைச்சீங்களா? நிஜத்திலயும் நடக்குங்க. கோவையில தாய பிரிஞ்ச குட்டி யானைய நீண்ட நேரமா போராடி வனத்துறையினர் யானை கூட்டத்தோட சேர்த்திருக்காங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனமலை புலிகள் காப்பகத்துல ஏராளமான காட்டு யானைகள் வந்து வசிச்சுட்டு வருது. அப்பப்போ பாத்தீங்கன்னா இந்த காட்டு யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தனியார் தோட்டங்கள் பக்கத்துல சுத்திட்டு இருக்கோம். இந்த நிலையில பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில 4 முதல் 5 மாதம் மதிக்கத்தக்க ஒரு காட்டு யானை குட்டி தாய பிரிஞ்சு தனியா சுத்திட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இத பத்தி வனத்துறையினருக்கு அந்த பகுதி மக்கள் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் குட்டி யானைய பத்திரமா மீட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா குட்டி யானைய வந்து வண்டியில ஏத்திக்கிட்டு பாதுகாப்பா வனப்பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ட்ரோன் மூலியமா அடர்ந்த வனப்பகுதியில காட்டு யானைகளுடைய கூட்டத்தை வனத்துறையினர் கண்காணிச்சாங்க. அப்போ குட்டி யானையுடைய காட்டு யானை கூட்டம் ஒண்ணு கண்டறியப்பட்டு குட்டி யானைய வந்து சுமார் 5 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா கூட்டத்தோட சேர்த்திருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து அந்த யானைகளுடைய நடமாட்டத்தை வனத்துறையினர் பாத்தீங்கன்னா தீவிரமா கண்காணிச்சுட்டும் வராங்க. வனத்துறையினரோட இந்த செயலுக்கு வன உயிரின ஆர்வலர்கள் பாராட்டும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான விஷயம் தான். தொலைஞ்சு போன தன்னுடைய குட்டி எங்க இருக்கு அப்படின்னு தாயானை ரொம்பவே பாசத்தோட தேடிட்டு இருக்கோம். வனத்துறையினர் பாத்தீங்கன்னா கரெக்டான டைமிங்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அண்ட் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. BYD Atto 3, India's first sporty-born ESUV. Book a test drive today. Experience the electrifying performance.